இப்போ ஒரு ஐலாண்ட்ல இருந்தாலே ஒரு பெரிய நேஷன் மேல நமக்கு மேல இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும். ஒரு பிக் பிரதரா இருந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ நம்மளுக்கு அப்படி தோணாது. இந்தியாவுக்கு என்னைக்குமே வந்து தோணாது. நம்ம நல்லா தான் பண்றோம், அவங்க ஏன் இப்படி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படின்னா இவங்க ஏதாவது நம்மள பண்ணிடுவாங்களா. சைனா இது என்னன்னா தானே காசு கொண்டு வருவா. மக்களும் அவங்களுடைய இன்ஜினியர்ஸ் எல்லாமே அவங்க தான். லோக்கல் லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் உங்க ஊர்ல வரும். டெக்னீஷியன்ஸ் அங்கிருந்து வரும். மிஷனரிஸ் அங்கிருந்து வரும். பிளானும் அவங்களுக்கு தான். எல்லா பிளானும் அவங்களுக்கு தான் ஃபைனலைஸ். உங்களுக்கு he'll just give you a draft. You need to say yes and then you go on. ஒரு தமிழ் கம்யூனிட்டி வந்து என்னைக்குமே வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் கம்யூனிட்டி. சின்னது என்ன கிடைச்சாலும் அதை டெவலப் பண்ணி வர்ற கம்யூனிட்டி அது. ரைட்? ஒன்றுமே இல்லாத இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா டீயே ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்தியன் தமிழர்கள் தான். நம்மளுடைய மலைய தமிழர் தான் அங்க இருக்காங்க. மலையாள தமிழரால தான் அந்த எக்கானமியை சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. இலங்கையை பிரிச்சு இது வந்து இளம் கிரியேட் பண்றோன்றது வந்து எந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. Be it Congress or BJP. Anybody will not address. You know, they always say this. பங்களாதேஷ் கிரியேட் பண்ணுமே, இது பண்ணக்கூடாது. ஆமா, அந்த ஒரு கேள்வி எழும்ல இப்போ. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ பத்தி தான் வந்து பேச போறோம். சைனாக்கும் நம்மளுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. எப்பவுமே அவங்கள வந்து ஆன்டகனைஸ் பண்ணியும் நம்ம பார்த்தது இல்லை. முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு கண்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. அந்த வகையில இலங்கை எப்பவுமே வந்து சைனா கூட வந்து ஒரு நல்ல நட்புறவை பாராட்டிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்தியா கூட முன்னுக்கு பின் அப்படிதான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. இதை குறித்து நிறைய பேர் பேசினதுல அதை குறித்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கதான் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல இருந்து ப்ரொஃபசர் ஆஷிக் போனஃபர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். வெல்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்பவுமே நம்மளோட புராதனம் அப்படின்ற இல்ல வந்து எப்படி சொல்றது, நம்மளோட ஹிஸ்டரி மட்டும் இல்லாம நம்மளோட ரிலீஜியஸ் பிலீஃப் படியும் பாத்தீங்கன்னா இலங்கை எப்பவுமே இந்தியாவுடைய ஒரு இன்டெகிரல் பார்ட்டாவே இருந்திருக்கு. பின்னி பிணைந்து தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. கதைகள்ல சரி, புராணங்கள், எல்லா ஹிஸ்டரியில எல்லா விஷயத்தையும். ஆனா எப்படி வந்து இலங்கை எங்கேயோ இருக்கிற ஒரு சைனா கூட ஒரு நட்பு நாடா மாறுச்சு இந்தியாவை கம்பேர் பண்றப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே எழுந்திருக்கு. எந்த காலகட்டத்துல இருந்து இது நடந்தது அப்படின்னு சொல்லுங்க சார். இலங்கையுடைய ஜியோகிராபிக்கல் பொசிஷன் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷனா இருக்கு. இந்தியாவுக்கு கீழே இருக்கு. அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் மேரிடைம் லைன்ல இருந்து சென்டர்ல போயிட்டு இருக்கு. இந்தியன் ஓஷன் அது எப்படி பார்க்கணும்னா நீங்க வந்து கடல் சார்ந்ததா பார்க்கணும். ஒன்று இந்தியன் ஓஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன் வந்து இந்தியன் ஓஷன் இம்பார்ட்டன்ட்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா those who control Indian Ocean control the world ன்னு சொல்லுவாங்க. ஓகே. வெரி ஸ்ட்ராட்டஜிக் லைக். ஆமா. ஹிஸ்டாரிக்கலாவே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சைனீஸ் 1200 செஞ்சுரி பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. தென் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்னதுக்கு அப்புறம் அமெரிக்கன்ஸ் இருந்தாங்க. தே வாண்டட் டு கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து யாருன்னா இட் இஸ் நாட் ஒரு கண்ட்ரி. Right? You will have India, you will have China, you will have உங்களுக்கு அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, ஆஸ்திரேலியன்ஸ் இருக்காங்க, ஜாப்பனீஸ் இருக்காங்க. ஏன்னா உலகத்திலேயே 70% ஆஃப் த ட்ரேட் ஹேப்பன்ஸ் இன் இந்தியன் ஓஷன் நம்பர்ஸ் இடத்துல. ஓகே. அண்ட் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இலங்கைக்கு வருவோம். இலங்கை பார்த்தீங்கன்னா நீங்க அது ஒரு தனி நாடா பார்க்கறது ஒரு சைட்ல இருந்தாலும் ஒரு இலங்கையில நான் இது சொல்றது விருப்பப்பட மாட்டாங்க. பட் இட் இஸ் an extension ஆஃப் இந்தியாவை தான் நம்ம பார்க்க வேண்டாம். ஒண்ணு வந்து ஏன்னா அங்க யார் இருக்காங்கன்னா யாரு இந்தியாவில இருந்து போயிருக்காங்களோ அவங்க தான் இருக்காங்க. இந்தியாவுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. பிரின்ஸ் விஜயா ஃபர்ஸ்ட் அங்க போனதா இருந்தாலும் சரி, தமிழர்கள் அங்க போனதா இருந்தாலும் சரி, ஹிஸ்டாரிக்கலா நம்ம வந்து அங்க போயிட்டு தான் இருக்கோம். அவங்களுடைய ரிலிஜன் புத்திசம் பார்த்தீங்கன்னாலுமே இந்தியாவில் தான் எமர்ஜ் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு இன்னும் போத்கயா வந்து ஒரு ரிலீஜியஸ் ஹோம். ரைட்? தே கான்ட் லிவ் வித்வுட் போத்கயா. தமிழர்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு இட் இஸ் உம்பிளிக்கல் கார்ட் உடைய லிங்கேஜ் தான் ஊர்ல இருக்கு. ஸோ தட் இஸ் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. பட் ஆனா என்ன இலங்கை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஒரு ஐலாண்ட் மைண்ட் செட்டா இருக்கும். ஹிஸ்டாரிக்கலி தே லைக் டு பி டிஃப்ரெண்ட். ஒரு தனியதாக அவங்கள பார்க்க வேண்டியதாகும். அதனால தான் நான் சொன்னேன் தி மே நாட் லைக் நான் சொல்றது வார்த்தை இங்க எக்ஸ்டென்ஷனை பார்க்க கூடாதுன்றது. தனி நாடா தான் பார்க்கணும். இப்போ மட்டும் இல்லை, பிரிட்டிஷ் வரும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ராஜாக்கள் இருக்கும் போதும் தனி நாடா தான் அவங்களே விருப்பப்பட்டாங்க. ஸோ வில் ரெஸ்பெக்ட் தட். அதுதான் ஒன்றும் நம்ம முக்கியம். அடுத்தது பார்க்க போனீங்கன்னா இப்போ
இலங்கை பாப்புலேஷனே பார்க்க போனீங்கன்னா இது இந்தியாவோட லிங்க்ல தான் அவங்க இருக்காங்க. கல்ச்சரும் சரி, லாங்குவேஜும் மோஸ்ட்லி இந்தியன் லிங்கேஜ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி சைனா அங்கே வராங்க? 12th centuryலேயே வந்து சைனாவோட ஒரு ஜென்ரல், நேவி ஜெனரல் ஷாங் ஹேன் வாங்க, அவர் அங்கே வராரு. அவருடைய ஷிப் பார்த்தீங்கன்னா கொலம்பஸ், அவர் ஷிப் படையே கொலம்பஸோட ஷிப் விட 400 மடங்கு ஜாஸ்தி, பெருசு பெருசு பெருசு, பெரிய வெசல், பெரிய வெசல். ஒரு ஃப்ளீட்டே வரும். ஷாங்கே வராரு, அந்த இடத்த பார்க்குறாரு. தென் ஹி ஆல்சோ கம்ஸ் டு இந்தியாவுக்கு வர்றாங்க. பட் அங்கே வந்து போன உடனே கொஞ்சம் ஒரு இரிட்டேஷன் நடக்குது. த லோக்கல் கிங்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இட் ஓவர் த்ரோஸ் த கிங் அண்ட் ஹி இன்ஸ்டால்ஸ் another puppet there. அப்பவே ஸோ அப்பத்துல இருந்தே இலங்கை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் பார்க்குறது. ரெண்டாவது விஷயம், நீங்க இந்த ட்ரேட், ஹிஸ்டாரிக்கல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா யூ நெவர் ஹேட் பிகர் ஷிப்ஸ் டு டிராவல் ஃப்ரம் கல்ஃப் ரீஜன் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஓகே, எல்லாருமே வந்து இலங்கையில் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப், அதுக்கப்புறம் தே ப்ரொசீட். அதனால தான் இலங்கையில் ஒரு குரூப் காலேஜ் அரப் மூர்ஸ் இருப்பாங்க. ஓகே, செட்டில் கம்யூனிட்டி. அவங்க அங்க ஹிஸ்டாரிக்கலா செட்டில் ஆயிருக்க பிசினஸ் கம்யூனிட்டி இருந்தாரு. அரப், ஐ மீன் கல்ஃப்ல இருந்து வந்தவங்க, இந்த ட்ரேட் லிங்க் இருக்கவங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஹிஸ்டாரிக்கலா அந்த பொசிஷன்னால ஒரு இம்பார்ட்டன்ட் லைன்ல இலங்கை இருக்கு. வில் கம் டு பிட் ஃபர்தர் ஆன். பிரிட்டிஷ் இருக்கிற வரைக்குமே வந்து இட் இஸ் ஜஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியா, பிரிட்டிஷ் ஸ்ரீலங்கா, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் colonial சிஸ்டம். அது அப்படியே போச்சு. அண்ட் ஸ்ரீலங்கா ஆல்சோ ஹஸ் ஹிஸ்டரி ஆஃப் ஓவர் 450 years of colony. ஓகே, ரைட், பிஃபோர் இந்தியா, slightly before India as well. So அவங்களுக்கு அந்த லாங் colonial system இருக்கு. And after India gained independence, they get independence. 48ல independence வருது. ஸோ அந்த ட்ரெடிஷனும் அவங்க இதில் இருக்கு. பட் அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் நம்மளுடைய மூவ்மெண்டாவே சார்ந்து ஃபுல்லாவே. ஒவ்வொரு டைம் காந்தி இங்க இந்த பக்கம் வரும்போது they always wanted Gandhi to come to their country to bring about the people together. ஐலாண்டுக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு போறதா விருப்பப்பட்டாங்க. ரைட். நிறைய இடத்துல விசிட் பண்ணியிருக்காரு, அவர் கேம்பெயின் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அந்த ரிலேஷன்ஸ் ஆல்வேஸ் பீன் தேர். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் the government that came to power was the United National Party there. ஆனா இஃப் யூ சி இந்தியால வந்து காங்கிரஸ் வரும்போது என்னன்னா we kind of have ஒரு லெஃப்ட் லீனிங்கோட வரும். ஆனா இலங்கையில வந்து அவங்க டுவர்ட்ஸ் அமெரிக்கா லீன் பண்றாங்க. யுனைடெட் நேஷனல் பார்ட்டி வந்து கம்ப்ளீட்டா வெஸ்ட் ஓரியன்டட், ரைட்? அப்படி பாத்தீங்கன்னா மற்ற எந்த பார்ட்டி வந்தாலுமே இட் இஸ் ஒன்லி the other side of it, left oriented. Sorry, யுனைடெட் நேஷனல் பார்ட்டி இஸ் அமெரிக்கா ஓரியன்டட், வெஸ்ட் ஓரியன்டட். ஓகே, மற்றவங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு லெஃப்ட் ஓரியன்டடா வருவாங்க. ஸோ ஆனா அது 1948 they independence ஆகுது. They don't have major relations with China, minor, right? They didn't even recognize China initially. Okay, right? But their relations change after 1956. Then they start having a closer relations with them. Meanwhile, they also have an rubber tea agreement with China. Okay. So that trade starts. After UNP lost its power, the left leanings யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரோ சைனா தான் பார்க்குறாங்க. தொடர்ந்து வருது. மாவோ கூட க்ளோஸாக இருக்காங்க. ஷுவன் லை விசிட்ஸ் சைனா. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து விசிட்ஸ் வந்துட்டு இருக்கு. another ப்ராப்ளம் நம்ம ஸ்ரீலங்கா பற்றி யோசிக்கும் போது, இப்போ ஒரு ஐலாண்டில் இருந்தாலே ஒரு பெரிய நேஷன் மேலே நமக்கு மேலே இருக்கும்போது ஒரு பயம் இருக்கு. ஒரு பிக் பிரதரா இருந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ நம்மளுக்கு அப்படி தோணாது. இந்தியாவுக்கு என்னைக்குமே வந்து தோணாது. நம்ம நல்லா தான் பண்றோம், அவங்க ஏன் இப்படி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படின்னா இவங்க ஏதாவது அவங்கள பண்ணிடுவாங்களா, ஒரு இன்செக்யூராவே இருப்பாங்க. அது ஐலண்ட் மைண்ட் செட்னுவாங்க. அதுதான் ஓகே, வந்து ஒரு பயம் இருக்கும். ஒரு வார் வேஜ் பண்ணாலுமே where will they go? லேண்ட்னா நீங்க மேல போயிட்டே இருக்கலாம். ஐலாண்டுக்குள்ள நீங்க ஐலாண்ட் மேல எங்க போக முடியும்? தனித்து இருக்காங்க, கடல் தண்ணி அந்த அதுக்கு மேல போக முடியாது, நீங்க கடல் தான் போகணும். ஸோ அந்த மைண்ட் செட் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அதோட வெளிப்படத்தான் நீங்க வந்து அவங்க சைனா கூட பேசுவாங்க, அமெரிக்கா கூட பேசுவாங்க, பாகிஸ்தான் கூட பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ whenever UNP is not in power, நீங்க பார்த்தீங்கன்னா சைனா கூட எஃப்ளிஷன்ஸ் நிறைய போகும், அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், விசிட்ஸ் இருக்கும். UNP வந்துட்டானா அப்படியே அஜெண்டா மாறும். ஸோ நீங்க வந்து டோட்டலி போலரைஸ் ஆயிரும். 80s to 90s பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இதாகும். 2000க்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைனா கூட போயிட்டு இருந்தது. பட் அகெயின் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்தது. ராஜபக்சே வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய ஒரே சர்வைவல் இஸ் கோயிங் வித் சைனா. ஏன்னா
யூஎஸ்ல ரொம்ப முடியாது, ரைட்? ஒன் ரீசன் இஸ் நம்மளுடைய தமிழ் டயஸ்பரா, இலங்கை தமிழ் டயஸ்பரா ஸ்ட்ராங் அரௌண்ட் த வேர்ல்டு, ரைட்? அண்ட் த தமிழ் டயஸ்பரா ஆல்வேஸ் ஸ்போக் அபவுட் ஹியூமன் ரைட்ஸ். அவங்க ஒரு லாபி எப்பவுமே நடந்துட்டே இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது யூகேல, யூஎஸ்ல நீங்க சொல்றது, கனடா, யூகே, என்டையர் யூரோப் பிளஸ் நவ் யூகே பிகாஸ் ஆஃப் பிரெக்சிட்னால, கனடா, ஆஸ்திரேலியா, USA. So that lobby is very strong. Very big. In some places, Sri Lankan Sinhala lobby is also there, but again, they don't go outwardly against the Tamil lobbies. Okay. Large extent, they also speak to each other. ஏன்னா நம்பர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்படிங்கறதுனால. இது வந்து இலங்கை lobby is very strong. Right? Numbers higher. ஏன் அவ்வளவு தூரம் போற சிங்கப்பூர், மலேசியா, இவங்க அங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. So அதனால அந்த lobby இருக்கிற வரைக்குமே வந்து ராஜபக்சேல ஒண்ணும் பண்ண முடியல. So his ஒரே survival வந்து he needs to go along with China. அப்பதான் வந்து he overtly takes Sri Lanka towards China. அந்த பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இளம் வார் வந்து எண்ட் ஆகுது 2009. அண்ட் உலகம் பூரா ஹியூமன் ரைட்ஸ் பேசுறோம். சைனா சொல்ற நான் பேசுறது இல்லை, நீ என்ன பண்ற இது பண்ணும். அப்போதான் உங்களுக்கு வித்தின் 3 years 4 years சைனா வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க, BRI, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், ஒன் ரோட் ஒன் பெல்ட். ஸோ அதெல்லாம் வரும்போதுன்னா டோட்டலி டுவர்ட்ஸ் சைனா கொண்டு போயிட்டா நம்மளுக்கு பெட்டர். ஏன் அது இம்பார்ட்டன்ட்? உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசினாலே இலங்கை, ஸ்பெஷலி ராஜபக்சேனாலும் சரி, அடுத்த ஸ்ரீசேனா வந்தாலும் சரி, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த கடைசி நாட்கள் இருக்கு, இளம் வார் 4 கடைசி நாட்கள் நடந்த விஷயம் ரொம்ப ஜாஸ்தி. மனித உரிமை மீறல் ரொம்ப ஜாஸ்தி போயிருந்தது. சாவுனாலும் சரி, ஹராஸ்மெண்ட்னாலும் சரி, everything is so high, they can't save themselves, right? While the West is looking at human rights, they needed some survival. That survival came from China. That's why you'll see overtly they've moved towards China than any other country. ஓகே, நீங்க கல்ச்சுரலா அப்படி ஆரம்பிச்சு இப்போ அதுக்கான முக்கியமான ஒரு காரணத்தை வந்து சொன்னீங்க. இப்போ ஒரு ஐலண்ட் மைண்ட் செட்ல இலங்கை வந்து சரி இந்த ஹியூமன் ரைட்ஸ், வெஸ்டர்ன் ஹியூமன் ரைட்ஸ் அந்த ஒரு கல்ச்சர்ல இருந்து தாண்டி சைனா கிட்ட தஞ்சம் புகுற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஆனா சைனா அதற்கப்புறம் இலங்கை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்தியாவுக்கு எதிராக அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து சொல்றாங்க. ஸோ இந்தியாவை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்தியாவை சுத்தி பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. சைனாக்கு நீங்க சொல்ற மாதிரி உலகத்தோட அதிகமான வணிகம் நடக்கக்கூடியது இந்தியன் ஓஷன். அண்ட் இந்தியன் ஓஷன்ல நீங்க வந்து ஸ்ரீலங்காவை தாண்டி தான் அவங்களோட கூட்ஸ் எல்லாமே வந்து சைனாக்கு போகணும். ஒரு வகையில அமெரிக்கா பாத்தீங்கன்னா அவங்களோட நிறைய கேம்ப்ஸை வந்து சைனாவை சுத்தி வச்சுட்டே இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலா சைனாக்கு ஒரு வல்னரபிலிட்டி வந்து அந்த விஷயத்துல தெரியுது. அந்த வகையில ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸை அவங்க தங்களை தற்காத்துக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு எதிராகவும் ஸ்ரீலங்காவை யூஸ் பண்ணி எப்படி வந்து அதை வந்து செய்யறாங்க, கட்டமைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க சார். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டயலாக். ஓகே, ரைட்? ஐ வுட் சே நரேஷன். ஏன்னா ஒரு சைடுல ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்மள வந்து ஸ்ட்ரிங்ஸ் இது பண்றாங்க, ஒரு மாதிரி டைட்டன் பண்றாங்கன்னு. அவன் he comes up with another narration called as string of diamonds. நம்மவும் அவங்களை அன்சைக்கிள் பண்றோம். ஓகே, அந்த மாதிரி ஒரு கொண்டு வரோம். இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பங்களாதேஷ், மயன்மார், இலங்கை, அப்புறம் மால்டீவ்ஸ், பாகிஸ்தான், இப்படி நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சென்ட்ரல் ஏஷியன் ரிபப்ளிக் நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, ஆப்கானிஸ்தான் க்ளோஸா இருப்பாங்க, ரஷ்யா க்ளோஸா இருப்பாங்க, ஜப்பான் க்ளோஸா இருப்பாங்க, தைவான் இஸ் க்ளோஸ் டு அஸ், சவுத் கொரியா க்ளோஸ் டு அஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியா க்ளோஸ் டு அஸ். அந்த மாதிரி வந்து ஒரு சைனா சீல யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இந்த பக்கம் இருக்கும். நம்ம இலங்கை பத்தி பேசுறோமே, சைனாக்கு பாத்தீங்கன்னா சவுத் சைனா சீல யாருக்கும் சைனா பிடிக்காது. அதே மாதிரி தான் பெரிய நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மள வந்து பிக் பிரதர்ன்றாங்களோ, சைனா இஸ் பிகெஸ்ட் பிரதர் தேர், அண்ட் தேர் ஆர் ரூட் பிரதர் அஸ் வெல். ஸோ அது ஒரு திஸ் அ கான்செப்ட். நான் இது எப்படி பார்க்கறேன்னா இட்ஸ் அ வெஸ்டர்ன் மீடியா அப்ரோச் தான் பார்ப்பேன், ஒரு அகாடமிக் அப்ரோச். ஒரு தியரி கொண்டு வந்து இப்படி உங்களை என்சர்க்கிள் பண்றாங்க, பி கேர்ஃபுல்னு சொல்றாங்க. யூ நீட் நாட் லுக் டூ மச் இன்டு இட். 2 things. ஒன்னு வந்து இஸ் ஸ்ரீலங்கா கோனா பி யூஸ்ட் அகெயின்ஸ்ட் இந்தியா? China knows பண்ண முடியாது அவ்வளவு ஈஸியா. 2013க்கு மேல China has become a rich nation, right? They need to spend, or at least from 2000 to 2010 they become so rich, competing with the US. They're becoming stronger. ஒரு பெரிய rich country ஆயிட்டீங்கன்னா you need to invest somewhere, right? ஜப்பான்ல பாத்தீங்கன்னா they have ODN, official development assistance. நம்மளுடைய மெட்ரோ போடுறது, அந்த மாதிரி நிறைய கொடுக்கிறது.
யூஎஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் மார்ஷல் பிளான் சொல்லி நிறைய காசு கொடுத்தா யூரோப்புக்கு இது பண்றது. அந்த மாதிரி சைனா கம்ஸ் வித் நாட் அ சப்போர்ட், இட்ஸ் அ லாங் டேர்ம் லோன் பிளான், ரைட்? அட் த பெல்ட் அண்ட் ரோட், ஒன் பெல்ட் ஒன் ரோட் சிஸ்டம், ரைட்? ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா தே ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் எவ்ரி கண்ட்ரி. யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் வேணுமோ வாங்க, நாங்கள் சப்போர்ட் பண்றோம். நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்ஸ் உங்களுடைய எப்படி ஃபைனான்ஸ் சிஸ்டம் இருக்குன்னு பார்ப்பாங்க, திருப்பி லோன் பே பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க, நீங்க ஹியூமன் ரைட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, டெமோக்ரஸி இருக்கான்னு பார்ப்பாங்க, ஹோல் லாட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், ஹாப்பி இண்டெக்ஸ், எவ்ரிதிங் நிறைய பார்ப்பாங்க. யூ கேன் நெவர் ஜட்ஜ் வெதர் தே வில் கிவ் யூ மணி அட் ஆல், ரைட்? அந்த சிஸ்டம் இஸ் சோ ஸ்ட்ரிஞ்சன்ட் வித் ரிகார்ட் டு வெஸ்டர்ன் சிஸ்டம். அதே இது சைனா பார்த்தீங்கன்னா, he will give you money so that he will come and invest in it. Okay. அவருக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான். என்ன எப்படி பார்க்குறேன்னா, ஒரு 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 வட்டிக்கு காசு கொடுத்து அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் வட்டி கொடுக்குற மாதிரி தான் அந்த மாதிரி சைனா. இதுலயே இன்னொரு அப்ரோச் இருக்கு. இப்போ வெஸ்ட்ல காசு வாங்க, IMF இருந்தாலும் வேர்ல்ட் பேங்க் காசு வாங்கினாலும் சரி, காசு உங்களுக்கு வரும். நீங்க வந்து யூ ஹேவ் டு கம் வித் பிளான், யூ எம்ப்ளாய் பீப்புள், உங்க மக்கள் வேலை செய்வாங்க, யூ பில்ட் அப், then you start paying the loans once. முழுக்க உங்களோட கையில இருக்கும். சைனா இது என்னன்னா, தானே காசு கொண்டு வருவா, மக்களும் அவங்களுடைய இன்ஜினியர்ஸ் எல்லாமே அவங்க தான், லோக்கல் லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் உங்க ஊர்ல வரும், டெக்னீஷியன்ஸ் அங்கிருந்து வரும், மிஷனரிஸ் அங்கிருந்து வரும், பிளானும் அவங்களுக்கு தான், எல்லா பிளான் அவங்களுக்கு தான் ஃபைனலைஸ். உங்களுக்கு he'll just give you a draft, you need to say yes and then you go on, right? வெஸ்ட்ல வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றானா there'll be a long term study. அது ஒரு கட்டுறீங்கன்னா how will you repay that, right? அதுல எவ்வளவு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு காசு வரும், அவ்வளோ டீடைல் ஸ்டடி போயுமே நிறைய பிரச்சனை வரலாம் ப்ராக்டிகலி. இலங்கை இது சைனா விஷயம், நீ கட்டணுமா கட்டிடு, நான் கட்டி கொடுத்துட்றேன், நீ இமீடியட்டா காசு கொடுத்துரு, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருன்னு சொல்லி. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு ஹம்பன் தோட்டால போர்ட் கிரியேட் பண்றாங்க. they didn't have go for a long or in-depth analysis of it. உடனே ரொம்ப ஃபாஸ்டா சீக்கிரம் பண்ணாங்க, ரைட்? பட் அந்த கட்டி பாதி முக்கால் வச்சு முடியுமா தான் தெரியுது, கீழே அடியில வந்து போர்ட் கடியில போல்டர்ஸ் இருக்கு. they started breaking it. வீட்ல எல்லாம் கிராக்ஸ் ஆகுது ஹம்பன் தோட்டாலுமே. they couldn't break the entire thing. that's when they realized that the study was not complete. தவறான இடத்துல பண்ணிட்டாங்க அப்படின்னு. தவறானதை விட அவருக்கு மஹிந்த ராஜபக்சேவோட சொந்த ஊர் அது. ஓகே, தனக்கு 2 ப்ராஜெக்ட் கொண்டு போயிட்டாங்க. நீ பண்ணதும் பண்ண, நீ ஷிப்பிங் இது ஒரு போர்ட் கிரியேட் பண்ணியாச்சு, உடனே ஏர்போர்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஏர்போர்ட் கிரியேட் பண்ணணும்னு நிறைய பேர் சைனால வந்து இறங்குவாங்க, உங்களுக்கு உலகம் பூரா. கொலம்போ ஏர்போர்ட் இஸ் ஃபுல் பிஸி. இன் அடிஷன் டு தட் மாட்லே ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசா வரும்னு சொல்லி யோசிச்சார், நடக்கல. It didn't work out, right? That is because you did not have proper feasibility study. Research பண்ணல, not so good, right? Basic report they created and then submit a proposal. Usually in all these big billion projects, you need to do an in-depth study, financial viability, all those, but that was never done. On the negative side என்னெல்லாம் வரும், என்னெல்லாம் கான்சிக்வென்சஸ்லாம் இருக்கும், பிளான் A பிளான் B மாதிரி அவங்க போல ஒண்ணுமே இல்ல, just got it done. Right? And Mahinda was happy saying that டைம்ல வந்து ஒரு 2 பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட் வந்துச்சு இந்த டைம். பட் அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலன்னு உடனே the problem is now with Sri Lanka, you have to repay the loan. சைனா எதிர்பார்க்குது. China is like, நான் உனக்கு முடிச்சு கொடுத்தேன், start pay me the loans. என்ன பிரச்சனைலாம் எனக்கு கவலை இல்லை, that is நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன், now pay me the loans, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணு. இலங்கை எக்கனாமிக் கிரைசிஸ் வரலாம், because you need to pay. இப்போ இந்த மாட்லே ஏர்போர்ட்னால did your local population get jobs? Not much. கன்ஸ்ட்ரக்ஷன்லயே ரொம்ப கம்மி தான். சைனீஸ் ஆளுங்களே கூட்டிட்டு வந்து வேலையை முடிச்சு got it done. ஏன்னா அவர் சைனாவுடைய ரேஷனல் என்னன்னா, எங்க ஆளுங்க வந்தாங்கன்னா அந்த டைம்ல முடிச்சு போயிடுவாங்க. உங்களுக்கு கொடுத்தோன்னா நீங்க வந்து டிலே ஆகும், எக்ஸ்டென்ஷன் ஆகும், கரப்ஷன் ஹெவியா இருக்கும். that won't work well, so they will do it. அப்படி பார்க்க போகிறது என்னன்னா, உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சைனாவில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வருது. ஸ்ரீலங்கா is not able to stabilize itself and then the economic crisis starts. Right? The whole list பார்க்கணும், nearly $12 billion மேல they've invested in Sri Lanka.
and they have to repay the interest. They last time they couldn't do it, so India had to give them money, so that they were repaying to China. இந்த இதுல பாத்தீங்கன்னா வெறும் 2 மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட், மற்றது எல்லாமே லோன். 2 இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? கொலம்போ போர்ட் சிட்டி. Colombo Port City பத்தி I'll come back. The next one is International Container Terminal in Colombo. அது 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மற்றது எல்லாமே வந்து லோன்ஸ். Hamatota, they say they can it will go to China for 40 years. இந்த மாதிரி they are giving long term loans so that China can sustain itself. It is sure because China ஓட calculation investments எல்லாமே it is backfired. Right? In Colombo மட்டும் இல்ல, உலகம் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கனோ அங்கெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சரியான பிளான் பண்ணல, அதுதான் காரணம். தொலைநோக்கு பார்வை இல்ல. the problem என்னன்னா சைனா இட் இஸ் தொலைநோக்கு பார்வை வந்து லாங் டர்ம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அதுதான் யோசிக்கிறாங்க. ஆனா கண்ட்ரீஸ்க்கு வந்து எங்களால அந்த அமௌண்ட் வந்து திருப்பி பே பண்ண முடியுமா, எங்களால முடியுமா, எங்களுடைய வேலைத்தாள் இருக்கா, என்னுடைய எபிலிட்டி இருக்கா, அது வந்து ரொம்ப இதா இருக்கு. As you said, $12 billion ஸ்ரீலங்காவோட ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து இல்லவே இல்ல. அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸும் எல்லாம் அதிருப்தி இல்ல, ரொம்ப கஷ்டம். அது ஆப்பிரிக்கால எல்லாம் பாருங்க எவ்வளவு போகுது, பாகிஸ்தான்ல பாருங்க அதுவும் சேம் கொலாப்ஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு அளவுக்கு வந்து சைனாவோட ஃப்ளாட் பாலிசி தான் அதுக்கு ரீசனா வந்துட்டு. இப்போ வந்து இப்போ அது இன்வெஸ்ட் பண்ணனால அதே கோனா பி அகெயின்ஸ்ட் இந்தியா. The two things how you look at it. At the port of Colombo, Hambantota வந்து it has gone to China. சரி, அவன் போர்ட் வந்தனால அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து என்னுடைய சப்மரீன்ஸ்னாலும் சரி, என்னுடைய ஷிப் ரீஃபிட் நான் I'll use it. ஏன்னா there is nothing, containers are not coming big there. வேலையே நடக்கல எனக்கு, so that I'll use it for my benefits. அதுல தான் we are so worried saying that ஒரு நியூக்ளியர் சப்மரீன் வந்தது, டீசல் பவர்ட் சப்மரீன் வந்தது, அவங்க சொல்றது ரீஃபிட், we don't know what is happening there. நிச்சயமா how much of intelligence do we have, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கன்சர்ன் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. that's why we are raising concern saying இது நம்மளுக்கு ஒரு கஷ்டம். ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போதும் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளே வந்து ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, இலங்கை எங்களுடைய நாடு, நாங்க என்ன வேணா பண்ணுவோம். ஆனா இந்தியன் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிங்கர் அனுப்பினதுக்கு அப்புறம் அவங்க குவைட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரியே வந்து ஒரு புல் புஷ்லயே போயிட்டு இருக்கு. இஸ் இட் கோனா எண்ட்? இப்போதுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு என்ன. அதுலதான் வந்து 2 ப்ராஜெக்ட் ஐம் ரியலி வரிட். ஒன் இஸ் கொலம்போ போர்ட் சிட்டி. அந்த கொலம்போ போர்ட் சிட்டி இஸ் பிகமிங் லைக் எ ஃபைனான்ஷியல் ஹப். அவங்களுடைய ஐடியா இஸ் ஹாங்காங் மாதிரியோ சிங்கப்பூர் மாதிரியோ ஒரு சிஸ்டம், இது துபாய் மாதிரியோ கொண்டு வரணும். அந்த ஃபினான்ஷியல் ஹப் அங்க கொண்டு வர they could have 2 plans. ஒன்னு வந்து to undermine Bombay Stock Exchange or National Stock Exchange. மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா இங்க வராது. that it was too far fetched. இப்போ அது நடக்குமா இல்லைன்னு நமக்கு தெரியாது. that is also ஒரு பிளான். அடுத்தது என்னன்னா the whole financial structure வந்து இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு அவங்க ட்ரை பண்றாங்க. அது ஒரு பெரிய ஹப் ஆக்கி அங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணணும். like what they do in Hong Kong. அதே மாடல் இங்க கொண்டு வரணும்னு பார்க்குறேன். that is where my worry is. லோனுனா நீ டெவலப் பண்ற ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி முடிச்சோ பிரின்சிபல் பே பண்ணிட்டு போயிருவீங்க, வேற பிரச்சனை அது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் you're going to be there always. This is beyond what you call is the geo strategy. It is more financial strategy. It's a long term impact that we are going to look at. ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சைனா வந்து கொலம்போல இருக்க போற மாதிரி அது இருக்கு. இதனால பொருளாதார ரீதியாவும் நம்மளுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும் இல்லையா? அகைன் அது டூ early to say. ஏன்னா இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா வரல. என்ன பிளான்ஸ் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் இருந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு என்ன இலங்கைக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க saying that உங்களுடைய எக்கானமி will grow. ஏன்னா இலங்கைக்கு 2-3 தான் இருக்கு. ஒன்னு டூரிசம் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் வந்து. ஸோ இதுக்கு மேல வந்து they are not able to expand. ஸோ இவங்க இந்த ஒரு பேக்கேஜா கொடுத்துட்டு துபாய் மாதிரி ஆயிடலாம், நீங்க வந்து ஹாங்காங் மாதிரி ஆகலாம் போது அவங்களுக்கு they need that. ஒரு ஆசை தான் அது கண்டிப்பா. and what kind of a currency are they going to use there is also important, right? Dollar is not going to be the main currency now, right? True. Yuan வந்துச்சுன்னா, renminbi, Chinese currency yuan வந்துச்சுன்னா, what will be the impact on rupee? அதையும் நான் பார்க்கணும், right? And that is you mean the Sri Lankan rupee or both Sri Lankan rupee and Indian rupee. Sri Lankan rupee they will not know, they'll have no problem. இலங்கை என்ன சொல்றாங்க, நாங்க யுவான்ல எங்க லேண்ட் வளருது போதும், சோ எங்களுடைய யுவான்ல நாங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், so they will move towards that, but it will have a direct impact on India.
ரைட் மோஸ்ட் ஆஃப் என்னைக்குமே இந்த ஃபினான்ஷியல் பக்கத்தில் வர 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 நம்மளுக்கு ஒரு ஸ்லைட் டேஞ்சர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பெரிய த்ரெட். நம்பர் 2, ரைட், இன்டர்நேஷனல் போர்ட் கண்டெய்னர். 3 போர்ட்ஸ் இருக்கு மெயினா. ஒன் இஸ் கொலம்போ போர்ட், செகண்ட் இஸ் ஹம்பன்தோட்டா, தேர்ட் வெரி பிக் இஸ் திருகோணமலை போர்ட். திருகோணமலை போர்ட்னா ஹிஸ்டாரிக்கலி டீப் சீ போர்ட். அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய வார்ஷிப்ஸ் எல்லாம் உள்ள போய் நிறுத்தினாங்க. ஸோ தட் ஜாப்பனீஸ் ஷிப்ஸ் இது ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து அட்டாக் பண்ண முடியாத மாதிரி. அந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் பாதுகாப்பான இடம், பயங்கர பாதுகாப்பான இடம். ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். சுனாமி வந்தாலும் ரொம்ப டேமேஜ் இருக்கு. அந்த மாதிரி இட்ஸ் a natural God given gift. அதனாலதான் சோழர்கள் காலத்துல இருந்தே வந்து அந்த இடங்கள் மேல எல்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. அது ஒண்ணு திருகோணமலையில இது இருக்கு. அடுத்தது வந்து ஹம்பன்தோட்டா போர்ட் இருக்கு. ஸ்மாலர் போர்ட் தான், மெயின்லி சைனா கண்ட்ரோல் போர்ட். அடுத்தது கொலம்போ போர்ட். கொலம்போ போர்ட்க்கு என்ன முக்கியம்னா இட் இஸ் டிரான்சிட் ஷிப்மெண்ட் போர்ட். அது பெரிய ஷிப்ஸ் வில் கம் அண்ட் ட்ராப் தேர் ஐட்டம்ஸ் அங்க. ஸ்மாலர் ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இட் கம்ஸ் டு இந்தியன் போர்ட். ரைட், ஏன்னா அந்த மாதிரி டீப் போர்ட் நம்ம ஊர்ல இல்ல. நமக்கு ட்ரெஞ்சிங்கே இட்ஸ் கோனா காஸ்ட் அ லாட். அண்ட் மை வரி என்னன்னா இந்த போர்ட் இஸ் நவ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த சைனீஸ். Why? 70% of our trade happens there as well. Right? Transshipment happens there. Right? And அங்கிருந்து நம்மளுக்கு வந்து அவங்க என்ன சைனா ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாலுமே நம்மளுக்கு have a direct impact. I'm always of the opinion, இதுதான் எனக்கு, we should encourage transshipment. Right? Why? என்னைக்குமே ஒரு கண்ட்ரி வந்து இண்டிபெண்டண்டா இருக்கக்கூடாது. You should always be mutually beneficial. Right? Sri Lanka should always be mutually beneficial to us. And for Sri Lanka, they should always be, should have a belief that we are with them. Right? Allies, matlab partner, equal partner. ஏன்னா நம்மளுக்கு ஈக்குவல் பார்ட்னரா, if they are no dependent on us and we dependent on them, they are not going to work against us. True. Because அவங்களுக்கு இருக்கிற நன்மையும் போயிடும். உண்மை. ஏன்னா 70% of our transshipment is for us. வேற யாரும் கண்ட்ரிக்கு அங்க போய் மாத்தி சைனாக்கு போறது இல்லை, நம்மளுக்கு தான் மெயினா வருது. So they are so dependent on us. அதுலதான் வந்து இப்ப சைனாக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போய் ஓவர் ஸ்டார்ட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இன்கேஸ் தே ஸ்டார்ட் சார்ஜிங் levies, அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். We will start reacting. That will lead to further tension. Tension வந்து நம்மளுக்கு சைனாக்கு இருக்காது, நம்மளுக்கு இலங்கைக்கு இருக்கும். இலங்கை will not be in a position to say எங்களுக்கு தெரியாது சைனான்னு சொல்ல முடியாது. அவங்க தான் answerable. They are answerable to us. And that is a big challenge we are likely to have. How do we address? எனக்கு ஒண்ணுமே ஆன்சர் இல்லை. Right? It is, they are already investing in there. Can government of India go and invest parallelly, equally to say we will also support you பண்ண முடியுமா? ஓரளவுக்கு ஈக்குவலா கொண்டு போய் சப்போர்ட் பண்ணி பண்ணா ரெண்டு நாடுக்குமே நன்மை. பண்ணலன்னா என்ன ஆகும்னா, நம்ம ரியாக்டிவ் ஆயிட்டோம்னா, ரைட், நீங்க என்ன வந்து சைனா கொடுக்கறது, நாங்க வந்து எங்களுக்கு ஷிப்மெண்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா, they will start working against India. அதை வந்து சைனாவும் யூஸ் பண்ணிக்கும். சைனா ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணும். அது வந்து இதுல கேக் எடுத்து அவங்க கையில கொடுத்த மாதிரி ஆயிடும். ஒரு ப்ராப்ளம், ஒரு கேயாஸ்ல வந்து அவங்களுக்கு ஈஸியா அதை செயல்படுத்த முடியும். அடுத்தது என்னன்னா, சைனா வாண்ட்ஸ் ஸ்ரீலங்கா மோர் தென் ஸ்ரீலங்கா வாண்டிங் சைனா. ஏன்னா அவங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஃபுல் ட்ரேட் அங்க நடந்துட்டு இருக்கு. ஜங்ஷன் அது மேஜர் ஜங்ஷன், it has to cross. They have their submarines park, we also have our submarines park. But the problem என்னன்னா, as I said earlier, Indian Ocean is India's ocean. ஆனா 90s China openly said Indian Ocean is not India's ocean. Okay, it's a statement. Yeah, it's a common ocean. But it is not. Right? Just because you have the name doesn't mean that it's your ocean. அந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஜெனரல் ஒருத்தர் சொன்ன நக்வின் சொல்லி ஒருத்தர் சொல்றாரு, Indian Ocean is not India's ocean just because you have the name. It's a world ocean, common ocean. அந்த மாதிரி விட்டுட்டு இருக்க முடியாது. Right? We are very much here. இது எங்களுடைய geographical position. This is our region. And we have to protect the ocean. Unfortunately, Indian Ocean is so big, massive. நம்மளால மட்டும்தான் பண்ண முடியாது. And I always firmly believe it has to be joint cooperation. Okay. Right? Other countries, common countries, for example, நம்மளுக்கு important, ஜப்பானுக்கு important, ஆஸ்திரேலியாக்கு important,
அவங்களோட பிரச்சனையும் தான் இது. ஆமா, ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்களுக்கும் ட்ரேட் போகாது, ஆயில் போகாது. And they are secluded totally. True. Southeast Asia is the important area. Americans also, they are interested in this region. So it has to be jointly monitored. China, right? Because they are not going to move on. So let us also include them. They are neighbors. They are going to be there. True. That's the reality. That is where we have to have a joint ownership of this region. But it has to be in the terms of India. Because of our geographical location here. அந்த வகையில நம்ம we have an upper hand. நம்மளோட சே வந்து அங்க பெருசா இருக்கணும்ங்கறீங்க. இருக்கணும். கொஞ்சம் தான் இருக்கு. Right? And அது எப்படி நடக்கும்னா our investment in Navy has to be large. Which is happening? It is happening, but it is not to the expected level. Right? It has to be really huge. என்னுடைய ப்ரொஃபசர் சூரியநாராயணன் சொல்லுவாரு, the problem with New Delhi is they don't understand the ocean. So the best is you turn the map upside down, tell them ocean is big. Right? Historically பாத்தீங்கன்னா southern states எல்லாமே வந்து ஓஷன் கோயிங் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். சேர சோழ பாண்டியான்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து அந்த சதன் ட்ரேடா இருந்தாலும் கான்குவெஸ்டா எக்ஸ்பெடிஷன் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி யோசனை இருக்கு. And you need to really spend a lot on Navy to control the whole system. இப்பத்துக்கு பெரிய டேஞ்சர்ஸ் இல்லை. டேஞ்சர்ஸ் ஆகுது, சேலஞ்சஸ் வருதுன்னா are we prepared? Right? Many would say yes, we are prepared. But we live in a system where and the scale of dangers can increase any levels. And we have to be really prepared for it. For that, you need to spend a lot of money. Invest heavy money on Navy, your infrastructures, இதெல்லாமே. அது நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுடைய நெய்பர்ஸ் போத் ஸ்ரீலங்கா, மாலத்தீவ்ஸ் ரெண்டு கண்ட்ரிஸும் உங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அப்பதான் அதை பண்ண முடியும். You cannot antagonize them. Another reason is ரெண்டுமே small neighbors. We should remember that they are an equal state. Respect them and then make them dependent on us so that they can't break away from us. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். முறிக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ஏற்படுத்தணும், இருக்கணும், இருந்தாதான் முடியும். ஓகே. ஸோ அதுல ஏதாவது டேமேஜ் ஆக 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 உங்களுக்கு கஷ்டம். இலங்கை வந்து நம்மளுக்கு எங்கே ஒர்க் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இந்த 1971 பங்களாதேஷ் வார் நடக்கும்போது பாகிஸ்தான் ஏர்கிராஃப்ட்ஸ் பேன் பண்ணிட்டோம். தே கான்ட் ஃப்ளை அக்ராஸ் இந்தியா. ஸோ தே ஹேட் டு கோ அரவுண்ட் இந்தியா டு ரீச் பங்களாதேஷ் ஃபைட் இந்தியா. அந்த ஃபியூலிங் வில் நாட் பி தட் ஈஸி. அப்போ இலங்கை அந்த டைம்ல வந்து சொன்னாங்க, யூ கேன் யூஸ் மை ஏர்போர்ட் பட் கம் அண்ட் ரீஃபியூல் இட் ஆஸ் அ சிவிலியன். ரைட்? ஒருத்தர் பாத்தீங்கன்னா மிலிட்ரியிலிருந்து வந்திருக்கீங்களா, சிவிலியன்ல இருந்து வரீங்களா, சிவிலியன் ஏர்கிராஃப்ட் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுன்னு இல்லை. But our journalists were there, they took pictures of it and saying that, look, you have the military, Pakistani military aircraft kind of doing this. 71 and they were very close to India then. அப்படி இருக்கும்போதே வந்து they allowed this. அது கண்டிப்பா அப்படி பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பட் டு வி ரியலி டேக் தோஸ் இன்டு ஆர் இரிட்டேஷன்? அந்த இரிட்டேட்டர் பார்க்கணுமா அட் தி பிரசன்ட்? அது அப்படி we just need to avoid it. அவ்வளவுதான். ரைட்? we are a big developing nation. we are a fourth largest economy ன்னு சொல்லும்போது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் நிறைய இருக்கு. we have to look forward அப்படிங்கிறீங்க. ஆமா, we have to jointly grow, right? And we just need to be watchful of what is happening in Colombo port. அடுத்தது வந்து I also know China is involved in developing the mobile technology of Sri Lanka. அவங்க செல்போன் டவர்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Cell phone towers can also be a good satellite to monitor us easily. எனக்கு இது எவ்வளவு உண்மைன்னு தெரியாது. somewhere close to தனுஷ்கோடி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டவர்ஸும் எடுக்கலாம்னு சொல்றாங்க. நான் ஒன்றும் டெஸ்ட் பண்ணது இல்லை. தனுஷ்கோடி ஃபர்தர் போனீங்கன்னா கண்டிப்பா எடுக்கலாம்னு சொல்றேன். அந்த செல்போன் டவர்ஸ் will capture you. அதுவே சைன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி த்ரெட்னு கேட்டீங்கன்னா அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க ஒவ்வொரு டவர் கிரியேட் பண்ணும் போதும் அது எப்படி நம்மள மானிட்டர் பண்றாங்கன்றது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. and my worry is ideally these towers should be constructed by us, not by rather Chinese. than them. It is okay, நம்ம வந்து கொஞ்சம் எய்ட் கொடுக்கலாம்.
டவர்ஸ் எல்லாம் நம்மளே வந்து டவர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எய்ட் கொடுக்கணும், ஜாயிண்ட் வெஞ்சரா பண்ணலாம். ஏர்டெல் அங்க இருக்காங்க, we will create more towers for Airtel, right? Let's give them an aid. That's how it should be worked out. ஏன் அந்த எய்ட் நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட செக்யூரிட்டிக்காக நம்ம பாதுகாக்கணும். அது இன்வெஸ்ட்மெண்ட் தான், அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான், right? You need to really invest on security. All these are security umbrellas that we need to look at, and you can't avoid it. ஸோ ஒவ்வொரு இது லெவலும் பார்க்கும்போதும் நம்ம இலங்கைக்கு கொஞ்சம் நிறைய கொடுத்து அவங்க நம்ம மேலே டிபெண்டாக பண்ண வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமைன்னு சொல்லலாம், நம்மளுடைய நல்லதுக்குன்னு சொல்லலாம், எப்படி வேணா ஓகே ஒரே வழி அப்படின்ற மாதிரி கூட வந்து எடுத்துக்கலாம். ஒரே வழின்னு சொல்ல முடியாது, நல்ல வழி. ஒரே வழின்னு சொன்னீங்கன்னா நம்ம அது பண்றது இல்லையா, இதுவும் ஒரு வழி தந்து இருக்கு. நல்லது நம்மளுடைய நல்லதுக்காக அது பண்றது முக்கியம். ஓகே ஓகே. ஸோ இறுதியா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈழம் இஷ்யூல வந்து இந்தியா வந்து இன்வால்வ்டா தான் இருந்திருக்காது, காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தாலும். இப்போ பிஜேபியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் நிறைய வந்து ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, சைனாக்கும் இந்த இஷ்யூ போயிட்டு இருக்குன்றது நல்லா தெரியும், அதனால இந்தியாவோட சதர்ன் பார்ட்ல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, ஸ்ரீலங்காக்கும் அந்த தமிழ்நாடும் சம்பந்தப்பட்ட ரொம்ப நாள ஒரு சென்டிமெண்டல் இஷ்யூ போயிட்டு இருக்கு, சைனாவும் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஆங்கிள் நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஈழம் அந்த அஜெண்டா வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லாஸ்ட், ரைட்? வராது, ரைட்? மக்களுடைய அந்த ஸ்ட்ரகிள் இருந்ததே ஒரு 35 வருட கால ஸ்ட்ரகிள், இட் இஸ் லாஸ்ட். வி நீட் டு அக்னாலெட்ஜ். ஸோ ரியாலிட்டின்னு சொல்றீங்க, அது ரியாலிட்டி, ரைட்? தட் ஸ்ட்ரகிள் இஸ் கான், ரைட்? another militant movement won't come back. இந்தியாவோட உதவியோட கூட வராது, இந்தியாவே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரைட்? ஏன்னா எல்டிடி வந்து the way they grew was an example to the world. எல்லா லெவல்ஸையும் எல்டிடி ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வந்திருந்தாங்க. ஒரு தேர்ட் ஆர்மி இங்க இருக்காங்க இந்த ரீஜன்ல, ஏர்ஃபோர்ஸோட இருந்துட்டு இருக்காங்க. நோ அதர் குரூப் இஸ் காட் திஸ் கைண்ட் ஆஃப் an exposure, right? பிசினஸ் அவங்களுடைய கட்டமைப்பு உண்மையா உங்களுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கனே உங்களுக்கு சி இருக்கு, கண்டெய்னர்ஸ் இருக்கு, என்னென்னோ பிசினஸ் இருந்துட்டு இருந்தாங்க. ஆல் ஆஃப் இட் இஸ் நவ் லாஸ்ட், ரைட்? அதுதான் உண்மை. ஏன் வந்து அது வராதுன்னு நான் திருப்பி சொல்றேன்னா, தோ ஐ வாண்டட் பர்சனலா அது ஒன் மோர் ஸ்ட்ரகிள்ன்றது வந்து ரொம்ப கண்டிடம். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க கடைசி நாள் என்ன நடந்ததுன்னு. அந்த டைம்ல நான் அங்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், மக்களுடைய அந்த இருந்தேன், மக்களுடைய ஸ்ட்ரகிள், ரைட்? அந்த மேனிக் ஃபார்ம் கடைசியா இருந்ததுல எத்தனையோ தெரிஞ்சவங்க இறந்து போயிருந்தாங்க, தெரிஞ்சவங்க எல்லாரும் இறந்து போயிருந்தாங்க, நிறைய பேர் சைக்கலாஜிக்கலி எஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அது வந்து let us not have one more time, right? That is number one. Second is இப்போ என்ன முக்கியம், we need to grow, right? இலங்கை, யாழ்ப்பாணம், நார்த் அண்ட் ஈஸ்ட் வந்து it has to grow. இன்னும் growth இருக்கணும்னா ஒரு தமிழ் கம்யூனிட்டி வந்து என்னைக்குமே வந்து ஒரு ப்ரோக்ரெசிவ் கம்யூனிட்டி, சின்னது என்ன கிடைச்சாலும் அதை டெவலப் பண்ணி வர்ற கம்யூனிட்டி அது, ரைட்? ஒன்றுமே இல்லாத இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா டீயே ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்தியன் தமிழர்கள் தான், நம்மளுடைய மலைய தமிழர் தான் அங்க இருக்காங்க. மலையாள தமிழரால தான் அந்த எக்கானமியை சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு, யாருமே அது பண்ணல. வேர்ல்ட் ஓவர் போய் பார்த்தானே தமிழர்கள் வந்து ரொம்ப மோசமான இடத்துல கொண்டு போய் கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு பெரிய லெவல் கொண்டு வந்து தமிழர்கள் தான் இருக்காங்க. நவ் இலங்கையில் என்ன வேணும்னா, யூ நீட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார் த என்டையர் தமிழ் ரீஜன். இன்வெஸ்ட்மெண்ட், இந்த டயஸ்போரா தமிழர் டயஸ்போராட்ட பேசும்போது சொல்றாங்க they are willing to invest. ஆனா government is not conducive enough to allow us to invest. They won't. ரீசன்ஸ் எனக்கு புரியல, ரைட்? இப்போ இன்வெஸ்ட் பண்றதுனால உடனே வந்து அவங்க இலக்கு கேட்க போறாங்களா? இல்லை, அதுக்கு இல்லை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரனால உன்னுடைய நாடு தான் வளரப்போகுது, ரைட்? Where we should invest is agriculture is a good area you can invest. Tourism is a good area you can invest. Land demarcation பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, பட் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் த்ரூ, ரைட்? அது எப்போ வரும்னா, நம்ம தமிழ் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்னா நின்னா மட்டும்தான் முடியும். You mean the parties in Tamil Nadu or in Sri Lanka? Okay, right?
என்னைக்குமே when they raise one voice in Sri Lanka, Tamil parties will always lend their voices. They'll definitely lend their voices. And we need to understand that development is the best way where you can survive. இப்போ வேர்ல்டு என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எல்டிடி இது பண்ணும்போதெல்லாம் வந்து ஃபாரின் டெரரிஸ்ட் பேண்ட் ஆர்கனைசேஷன் அந்த லிஸ்ட் அவ்வளோ கம்மியாக தான் இருந்தது. nobody even looked at it. வார் அண்ட் டெரருக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக போயிட்டு இருந்தாங்க, ஃபினான்ஷியல் இதாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி ஸோ ஸ்ட்ராங். ஸோ அந்த அந்த மாதிரி நம்ம பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இருக்கு இப்போ வந்து நமக்கு ஜென்யூன் டெவலப்மெண்ட், வேலை வேணும், ரைட், சம்பளம் வேணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், growth வேணும், படிப்பு வேணும். ரைட், தமிழர்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே போகிற அளவுக்கு ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு, காலேஜஸ் இருந்திருக்கு. we need to really rework on the colleges. எங்க இந்தியா இன்வால்வ் ஆகலன்னா, we need to invest more on the agriculture. அக்ரிகல்ச்சர் சொன்னா ஒரு டைம்ல வந்து ஒரு 500 டிராக்டர் கொடுத்தோம், அது போதுமா? தட் இஸ் கிராட்டிஸ். ஒரு அது நன்கொடை கொடுத்த மாதிரி ஒரு நான் நிறைய வச்சிருக்கேன், இந்த ஒரு 500 அது எல்லாத்தையும் சரி பண்ணிடாது. இட் இஸ் நாட் பண்ணது. நீங்க என்ன பண்ண, உங்களுடைய டெக்னாலஜி கொண்டு போய் country should develop, right? That Tamil, the region should develop, the whole place, right? That is number one. Number two is education. சொல்லி பார்க்கறோம்ல, good education institutions are good there, right? But we need to have more closer relations with Indian education institutions and Sri Lankan education institutions. நிறைய networking, let them come study there, right? நம்மளுக்கு என்ன பார்க்குறோம்னா, நம்மளுக்கு ஸ்டடி அப்ராட்னாலே யூஎஸ்க்கு அனுப்பணும், ஆஸ்திரேலியா அனுப்பணும், ஜப்பானுக்கு அனுப்பணும், கொரியாக்கு அனுப்பணும் பார்க்குறோம். பழக்கூட ஸ்ரீலங்கா, இலங்கை போய் படிக்கலாமே, அவங்களுக்கு கல்ச்சர் இருக்குல்ல, அவங்களுக்கு கூட்டிட்டு வாவே, அவங்க வந்து இங்க வந்து படிக்கிட்டு ஸ்காலர்ஷிப் கொடுங்களே. International exchange, that is more important. The student exchange is more important. நீங்க அது பண்ண என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் will always be with you. ஒரு உறவும் அதன் மூலமா வளரும், ஸ்ட்ராங்கா. உண்மைதான். அவங்களுக்கு இலங்கையில் எப்போதுமே வந்து டி நகர் ரொம்ப ஃபேமஸ் ஏரியா. அந்த சாரி இஸ் ஒன் ஏரியா. அண்ட் எக்மோர்ல வந்து அந்த மூவி, எம்ஜிஆர் மூவி பார்க்க அது ஒரு மனசுல இருந்துட்டே இருக்கும். இதே இது மலையாள தமிழ் இடத்துல போய் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்களே, நம்மளுக்கு காசு இல்லை, நம்மளுக்கு இருக்க முடியுமே, ஸ்டார்ட் பண்ணலாம், அவங்களுடைய டெவலப்மெண்ட்காக பார்க்கலாம். நான் கோ ஒன் ஸ்டெப் ஃபர்தர். நம்ம வெறும் தமிழ் ஏரியா மட்டும் பார்க்க வேண்டாம், கீழே சதர்ன் ஸ்ரீலங்காவும் ரொம்ப கஷ்டம் இருந்துட்டு, அதையும் நம்ம டெவலப் பண்ணணும். அம்பார் என்ற இடத்துல வந்து முஸ்லிம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, தமிழ் ஸ்பீக்கிங் முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க, அங்கேயும் நம்ம பார்க்கணும். நிறைய புத்தளம் இடத்துல வந்து நிறைய பேர் கேம்ப்ல உட்காந்துட்டு இருக்காங்க, இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க why don't you go there and then invest in their job opportunities கொடுங்க, right? See to it that they grow, right? அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இது பண்ண என்னன்னா, உங்களுக்கு நம்பர் 2 இஸ் தமிழரும் வளர்றாங்க, இலங்கையும் வளர்றது, உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வரக்கு சான்சஸ் இல்லை. அது நம்பர் 2. டு வி மேக் இட் அஸ் எமோஷனல் இஷ்யூ? எமோஷனல் இஷ்யூ ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆனால் எமோஷனலா பேசிட்டே இருக்கிறது ஒன்று, அவங்களுடைய வாழ்வாதாரம் ஒன்று, தீர்வு வராதுங்கிறீங்க. தீர்வு எனக்கு கேட்டிங்கன்னா என்னைக்குமே வராது. என்னைக்குமே வராது. ஜஸ்ட் ரிமெம்பர் தட். என்னைக்குமே வந்து ஒரு 2 எத்னிக் குரூப்ஸ் இருக்கிறதுல என்னைக்குமே தீர்வு வராது. திஸ் இஸ் நேச்சர். வேர்ல்டு இருக்கிற சினாரியோ. பீஸ்ன்றது ஒரு கம்ப்ளீட் பீஸா இருக்கணும். உங்களுக்கு எப்படின்னா, ஒரு நெகோசியேஷன்ல வந்து 2 பேர் அக்செப்ட் பண்ணி அங்க வந்திருக்கணும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அந்த இளம் வார் 4 அந்தோடைய பெயின்ஸ் தே ஸ்டில் அண்டர்ஸ்டாண்ட். ரைட், கண்ணால பார்த்தவங்களே இன்னும் பார்த்தவங்களே இருக்காங்க. ஸோ அது இட் இஸ் நாட் கோனா ஹர்ட், இட் இஸ் நாட் கோனா எண்ட். நான் 80 வயசு ஆனாலுமே கண்டிப்பா எனக்கு அது இருக்கும், ஞாபகம். நம்மளுக்கு அது தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் a peaceful land சுதந்திரத்துக்கு அப்புறம். சோ அது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனா இலங்கையில இருக்கவங்களுக்கு இன்னும் இட் வில் பீ ஃப்ரெஷ் தேர், ரைட்? அதனால பீஸ் வருமா? மனஸ்தாபம் கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும். பட் எக்கனாமிக் growth, டெவலப்மெண்ட் இருந்தது ஒன் ஸ்டெப் ஃபர்தர். We cannot forget it, but at least ஒரு காம்பன்சேட் பண்ண முடியும். புரியுது. ஸோ அதுதான் உண்மை. நம்ம வந்து திருப்பி அங்க ஒரு போர் நடத்தி இலங்கையை பிரிச்சு இது வந்து இளம் கிரியேட் பண்றோன்றது வந்து எந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. Be it Congress or BJP, anybody will not address. You know, they always say this,
பங்களாதேஷ் கிரியேட் பண்ணுமே, இது பண்ணக்கூடாது. ஆமா, அந்த ஒரு கேள்வி எழும்ல. இப்போ உங்களுக்கு பாகிஸ்தான் இஸ் 2 different areas. இந்த சைடு இந்த சைடு geographically 2 different areas. This can be done. This is ஒரு geographically one unit. You can never do that. Connected land. நீங்க ஈழமா கிரியேட் பண்ணாலும் what does, I mean, situation does not going to end. The problem starts there and will continue. And another problem is we should understand is in the Ilangai has a big problem. They have a huge army and administrative forces, right? The war kaga create. They are not retired, so they are spending a lot of money on army. உயிர் போட வெச்சிருக்காங்க அத. வெச்சிருக்காங்க. It is not that war start பண்ணால அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அதுக்கு இல்ல. அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டா இப்ப என்ன பண்ணணும்னு தெரியல. இப்ப பண்றதுக்கு வேலை இல்ல. அதனால அவங்க என்ன சொன்னீங்க, மேல போயிருங்க, நீங்க வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரி நீங்க யூ டேக் கேர் ஆஃப் இட், அப்படி அனுப்பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இப்போ now they armies become a bureaucratic setup, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. That is a problem. You should understand that, right? How does it get nullified, right? We need to really dialogue. And one thing I'll end with that. If a diaspora, a group of diaspora, they are talking to not the governments. தமிழரும் இலங்கையில இருக்கிற monks because அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. Okay. They had something called as a Nepal Accord, சொல்லிட்டு காத்மண்டு Accord, சொல்லிட்டு they are now talking. ஒரு நல்ல டயலாக் ஆரம்பிச்சிருச்சு. It is happening there. Regular it is happening. ஒரு காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, இந்த புத்திஸ்ட் பிரீஸ் அவங்க தான் வந்து ஸ்பிரிட்டிங் ஃபைட் அகைன்ஸ்ட் பண்றாங்க. இப்போ வந்து monks are now wanting a solution to it. They are now talking. For the first time you have the Tamils and the Bhikkhus they are talking. Right? It happened from last year onwards. It's going very well. Okay. அதை யாரு டிஸ்டர்ப் பண்ணாம அதை என்கரேஜ் பண்ண நல்லது. ஸோ கல்ச்சுரலா ஒரு தீர்வு வந்து அதை நோக்கி போயிட்டே இருக்கும். கல்ச்சுரலா பொலிட்டிக்கல் சிஸ்டம்க்கு என்னைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு சண்டை இருந்துட்டு இருந்தா தான் அவங்களோட ரெலவன்ஸ் இருக்கும். அப்பதான் அவங்களால பிழைக்க முடியும். ரைட்? அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கணும். ஆனா மக்களுக்கு வந்து அது வேண்டாம். ஸோ அதை கல்ச்சுரலா தான் தீர்க்க முடியும். ரூட்ஸ், கல்ச்சரல், ரிலிஜன், all those factors are important at this point. Language is important. So now they are talking, and because they are now taking it to their own community, they are talking to the people. கேட்பாங்க. Obviously, அவங்களுடைய sermons are important, no? So that is happening there, right? That has to be encouraged. அது ஒரு full stop போடாம முடிஞ்சா we should take them around the world for more dialogue. டயஸ்போரா இருக்கிற இடங்கள், டயஸ்போரா தான் மெயின் இன்வால்வ் ஆயிருக்காங்க இதுல. ஸோ இந்த லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா you should give them more scope for discussion and solution. War is not a solution for me, according to me. In any place of the world, any part of the world. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எண்ட் ஆகாது. ரிமெம்பர், என்னுடைய ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் இறந்துருந்தாங்கன்னா எனக்கு மறக்கவே முடியாது. அந்த பெயின் will always be in my heart. ஸ்பெக்டேட்டரா இருக்கிறதோட அதுல ஒரு பார்ட்டா இருந்தா தான் அதோட வலி தெரியும். உண்மை. So this dialogue is one that we really need to work towards and then sort it out. And that will be a solution, if you ask me. Nice. ஸோ நம்ம சைனா அண்ட் ஸ்ரீலங்கான்னு ஆரம்பிச்சு கடைசியில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் ரொம்ப சென்டிமெண்டலாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து விளக்கி முடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை வந்து ஈஸியாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து தேவைப்பட்டால் மக்கள் நிறைய கேள்விகள் இந்த காணொலியை பார்த்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதோட ஒரு ஃபாலோ அப் மாதிரி when you have time நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. உங்களோட தாட் ப்ராசஸை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், இன்சைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னும் நிறைய விஷயங்களை தேட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். Thank you so much for coming. Thank you for the question.